حي على الصلاة. நம்ம ஜாமியா தாருல் இல்மிக்காக ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது 100 ரூபா போடுங்கன்னு சொல்கிறோம். 100 ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது. ஏன்னா 4 நண்பர்கள் சேர்ந்து நம்ம ஒரு டீ குடித்தா காஃபி குடித்தா 100 ரூபா ஆகிடும். அதனால் ஒவ்வொரு பயானை பார்க்கும்போது 100 ரூபா போடுங்க. உதாரணமாக என்னோடய ஒரு பயானை 50,000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 50,000 பேர் 100 ரூபா போட்டிங்கன்னா 50 லட்ச ரூபா வந்துடும். 2 தடவை போட்டால் 1 கோடி ரூபா ஆகிடும். அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னால், என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பயனடைகிறீங்க, அந்த பயனுக்கு பிரதிபகாரமாக உங்கள்கிட்ட கேட்குறது எனக்காண்டி கேட்கல, அல்லாஹ் தீனுக்காண்டி கேட்குறேன். ஒரு 100 ரூபா போடுங்க. ஒவ்வொரு பயான் பார்க்கும்பொழுது ஒரு 100 ரூபா போடுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தை, இஸ்லாமிய கல்வி மையத்தை மேலும் மேலும் உருவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஜிபே பண்ணும்பொழுது அந்த நம்பர் ஏதாவது மிஸ்டேக்கு, நம்பர் ஒழுங்காக போகல அல்லது உங்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேன்னு சொன்னால் இன்ஷால்லா அக்கௌண்ட்டில் கூட போடுங்க. 2 அக்கௌண்ட் நம்பரையும் தர்றோம், அதுலேயும் போடுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் பயான் பார்க்கும்போது 100 ரூபா போட மறக்காதீங்க. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தீனுல் இஸ்லாத்தை எப்படி படைத்திருக்கிறான் என்றால், ஒரு உன்னதமான மார்க்கமாக, உயர்வான மார்க்கமாக, இறுதி மார்க்கமாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்ட உடனேயே பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்ததற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பொறாமை. அது என்ன, ஒரு சாதாரண ஒரு காட்டரபி மக்களுக்கு, ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மக்களுக்கு, ஒரு ஆட்டு இடையர்களுக்கு நுபுவத் என்ற எவ்வளோ பெரிய மகத்துவம் கிடைக்கிறதா அப்படிங்கிற அந்த பொறாமை. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்த யூத நஸ்ரானிகள் நுபுவத்துடைய மகத்துவத்தை விளங்கி வச்சுருந்தாங்க. நபி பட்டங்கிறது எவ்வளோ மகத்தான பட்டம், எவ்வளோ உயர்வான பட்டம். அதுலேயும் குறிப்பாக நபி ஆஹிர் ஜமான், கடைசி காலத்து நபியாக வரப்போகிறவர், அவர் எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தவர், எவ்வளோ சிறப்புக்குரியவர் அப்படின்லாம் விளங்கி வச்சிருந்தனால அந்த மக்கள்லாம் என்ன ஆசைப்பட்டாங்கண்டா, அந்த நபி நம்ம கோத்திரத்திலேருந்து வரணும், நம்ம மதத்தை சார்ந்தவங்களாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. குறிப்பாக யூதர்கள் இதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான நபிமார்களை பொய்ப்பிச்சாங்க, சில நபிமார்களை கொலையே பண்ணாங்க. அதெல்லாம் மீறி இந்த கடைசி காலத்து நபியினுடைய சிறப்பும் மகத்துவமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எக்கச்சக்கமான இடங்களை சிலாய்ச்சி சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா, அந்த நபி நம்மளாக இருக்கணும், அது நமக்கு காலாகாலத்துக்கு நம்ம பெரிய பெருமை தரும், காலாகாலத்துக்கு நமக்கு பெரிய கண்ணியத்தை தரும், அது கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு பெரிய நமக்கு இஸ்ஸத்து, பெரிய கெத்து நமக்கு அப்படின்னு என்ன பண்ணால் யூதர்கள் நம்பினாங்க. ஏன்னா அவங்களுடைய வேதங்களில் அவ்வளோ சிறப்பாக அல்லாஹ் சொல்லியிருந்தான் இந்த நபி, கடைசி காலத்து நபியினுடைய மகத்துவத்தை பற்றி. ஆனால் அவங்களோட எண்ணத்துலலாம் மண் விழுந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணான்னா, ஒரு சாதாரண காட்டரபிகள், ஏன்னா யூதர்கள் நல்ல படிப்பறிவு மிக்கவர்கள், வேத ஞானம் தெரிந்தவர்கள், வேதத்தை கரைச்சி குடித்தவங்க, பெரிய ஞானவான்கள் அப்படின்னு தங்களை நினச்சிக்கிட்டு இருந்தவங்க. தங்களை பெரிய ஞான பண்டிதர்கள், எங்களை விட்ட உலகத்தில் பெரிய அறிவாளிகளே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க யூதர்கள். அப்படிப்பட்ட மக்கள் தங்கள்லேருந்து தான் ஒரு நபி வரணும், அது கடைசி காலத்து நபி தங்க இனத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மக்களுக்கு மத்தியில் அவங்களுடைய ஆசைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேரிடியாக ஒரு காரியத்தை செஞ்சால். என்ன செஞ்சால், ஒரு படிப்பறிவு இல்லாத, எழுத படிக்க தெரியாத, காட்டு மிராண்டிகளாக, ஒரு நாகரிகம் தெரியாத, எந்த விதமான கல்ச்சுரலோ கலாச்சாரமோ இல்லாத, ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையர்களிடத்திலிருந்து ஒரு நபியை உருவாக்கியது அவங்களால ஜீரணிக்க முடியல. அந்த அஜீரணம் தான் என்னவா மாறிடுச்சுன்னா, அவங்களுக்கு அது பொறாமையாக மாறிடுச்சு. எப்படியாவது இவரை கொலை பண்ணிடணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் மக்காவில் இருந்ததோட பரவாயில்ல, மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க, தங்க ஊருக்கே வந்துட்டாங்க. சிங்கத்தை அதோட குகையிலே சந்திக்கணுங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, மக்காலே இருந்தாவது யூதர்கள் சரி ஒரு மக்காலேருந்து மக்காலே போட்டோம், அப்படியே போட்டோம், இப்படியே போட்டோம் அப்படி கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் மக்களுங்கிறது எங்கே வந்துட்டாங்க, தங்க குடியிருப்புக்கு வந்துட்டாங்க. யூதர்களுடைய குடியிருப்பு அந்த காலத்தில் மதீனா மட்டும்தான். யூதர்களே 3 குரூப்பாக இருந்தாங்க, பனு குரைதா, பனு நதீர், பனு கைனுகா அப்படின்னு 3 குரூப்பாக பெரிய பெரிய குரூப்பாக இருந்தாங்க. அப்போ இவங்க அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அந்த மதீனாவிலே, அந்த மதீனாவில் அந்த மதீனத்து குறைஷிகள், மதீனத்து மக்கள் இருந்தாங்கன்னா முஷ்ரிக்கள், அவங்களாம் பாமர மக்கள் ஒன்றுமே தெரியாது.
அவங்களை இவங்க தான் அடக்கி ஆண்டாங்க. ஏன்னா யூதனுடைய இயல்புன்னா எங்கே போனாலும் அவன் தனக்கு அதிகாரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கே போனாலும் நான் தான் அதிகாரம் பண்ணணும், உலகை ஆள பிறந்தவர்கள் நாம அப்படின்னு சொல்லி யூதனுடைய எண்ணம். இன்றைக்கும் இஸ்ரேலில் யூத குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் குழந்தை பருவத்திலே என்னத்தை கொண்டுறாங்கன்னா உலகத்தையே ஆள பிறந்தவங்க நம்ம தான், ஆண்ட பரம்பரையும் சரி ஆளும் பரம்பரையும் சரி நம்ம தான் ஆள பிறந்தவர்கள், நம்ம தான் ஆள்வதற்காக தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு அந்த வெறியையும் அந்த விஷயத்தையும் ஏற்றுறாங்க யூதர்கள். இது இப்போ உள்ளதில் அந்த காலத்துலேருந்து உள்ளது. எப்போ இருந்தாலும் சரி நாங்கள் தான் ஆள பிறந்தவர்கள், நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற அந்த திமிரோட மதீனத்து மக்களை ஆண்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இந்த மதீனாங்க வந்துட்டாங்க. மதீனத்து யாரெல்லாம் தங்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மக்கள்லாம் அப்படியே ரசூல்லா பக்கம் போயிட்டாங்க. அப்படின்ற ஒன்று அவங்களுக்கு இதை ஜீரணிக்க முடியல, சகிச்சிக்க முடியல. அந்த அஜீரணம் தான் என்னவா மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பொறாமையாக மாறிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை பண்ணுறது முயற்சி பண்ணாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதூறு பண்ணாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு துரத்துக்கு ட்ரை பண்ணாங்க, போர்க்களம் வந்தால் கூடவே இருந்து குளிப்பறிக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க, என்னென்ன துரோகம் பண்ணுமோ என்னென்ன சூழ்ச்சி பண்ணுமோ எல்லா சூழ்ச்சிகளையும் பண்ணாங்க. எந்த சூழ்ச்சியிலையுமே அவங்க வெற்றி பெறலை. கடைசியில் யூதர்கள் அடைக்கலம் பெற்றிருந்த அந்த மதீனாவை விட்டும் ஹைபர் போருக்கு பிறகு அவங்க பண்ண துரோகத்தின் காரணமாக ஹைபர் போருக்கு அப்புறம் விரட்டப்பட்டாங்க. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட யூதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி உலகத்தில் யூதர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் ஒரு மோசமான கேடுகட்ட கலாச்சாரத்தை கொண்டவர்கள், ஒரு கேடுகட்ட குணத்தை கொண்டவர்கள் யூதர்கள். இல்லைன்னா குர்ஆனில் பாருங்கள், யூதர்களை பற்றி அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லி அவங்கள சபித்த மாதிரி வேறு யாரையும் அல்லாஹ் குர்ஆனில் சபிக்கலை. அப்படின்னா அவசியம் இருக்குது? குர்ஆனில் திரும்ப அவங்களை சபிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எத்தனையோ சமுதாயம் வந்தாங்க உலகத்தில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் எத்தனையோ சமுதாயங்கள், ஆது வந்தாங்க, சமூத் வந்தாங்க, ஆது சமூத் கோத்திரத்தார் வந்தாங்க, பனி இஸ்ராயல் வந்தாங்க, இன்னும் எவ்வளோ கோத்திரங்கள் வந்தாங்க, மதாயின் நகரவாசிகள் வந்தாங்க. எவ்வளோ கவுமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். எவ்வளோ கவுமுகள் வந்திருக்கிறாங்க உலகத்துக்கு. ஆனால் இந்த யூதர்களை பற்றி மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கோபமாகவும் இவ்வளோ துவேஷமாகவும் இவ்வளோ அல்லாஹ் அவர்கள் மீது கோபத்தோடவும் சபிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஒரு சாபத்திற்குரிய சமுதாயம் யூத சமுதாயம். உலாயிக அல்லதீன லஅனத்துல்லாஹி அலைஹிம் வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மாயின். அல்லாஹ் சொல்கிறாங்க சாதாரண ஆள்களில் அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால், உலாயிக அல்லதீன லஅனத்துல்லாஹி அலைஹிம், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், ஒட்டுமொத்த மலக்குமார்களுடைய சாபம், உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளுடைய சாபம் இவருக்கு உண்டாகும். யாரை சொல்கிறான்? யூதர்களை பற்றி. ஏன் அவ்வளோ ஒரு மோசமான சமுதாயம், அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், ஒட்டுமொத்த உலக படைப்புகளுடைய சாபத்துக்குரியவர்கள். காரணம் என்னென்னா, அவ்வளோ அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே ரொம்ப கேவலமான ஒரு படைப்பு யூத படைப்பு. எங்கே போனாலும் சரி அந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணுவாங்க, கூட இருந்தே குழி பறிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட சமுதாயம். அந்த சமுதாயம் தான் இன்றைக்கி முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில், வளைகுடா நாடுகள் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் நிர்பந்தமாக இந்த யூதன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், தான் நினச்சதை சாதிக்கணும்னு சொன்னால் எவ்வளவு கீழ்த்தரவான போவான். அவனுக்கு எந்த விதமான எத்திக்ஸ் கிடையாது, எந்த விதமான நேர்மை கிடையாது, எந்த விதமான நியாயம் தர்மம் எதுவுமே கிடையாது அவனுக்கு. எவ்வளோ கேவலம்னாலும் போவான். இப்போ நீங்கள் அவன்கிட்ட போய் ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்களா, அக்ரிமெண்ட் போடுவான். எத்தனை கையெழுத்து பண்ணுங்குவான், எங்கே கையெழுத்து பண்ணுவோம், கையெழுத்து போடுறேன், எத்தனை சத்தியம் பண்ணணும், சத்தியம் பண்ணுறேன், எத்தனை குர்ஆன் எடு, எத்தனை ஹதீஸ் சத்தியம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் தொடச்சி போயிட்டே இருப்பான், பாட்டு அது மீறிட்டு போயிட்டே இருப்பான். இது அவனுடைய இயல்பு, யூதருடைய இயற்கை குணம். ஏன்னா அவனுடைய காரியம் நடக்கணும்னு சொன்னால் எவ்வளோ கேவலமானாலும் இறங்குவான், எவ்வளோ கீழ்த்தரமான இறங்குவான். காரணம் அவனுக்கு இருந்த 2 குணம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 2 கெட்ட குணத்தை பற்றி, யூதருடைய குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன கெட்ட குணம்? ஒன்று, ஒல தஜிதன்னஹும் அஷத்தன் நாசி அலா அதாவத்தன் லில்லதீன ஆமனும். நீங்கள் நபியே உலகத்திலே, அல்லாஹ் சொல்கிறான், உலகத்திலேயே இஸ்லாத்துக்கு எவ்வளோ எதிரிகள் இருப்பாங்க. கிறிஸ்தவன் எதிரியாக இருப்பான், கம்யூனிஸ்ட் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருப்பான், நாத்திகம் எதிரியாக இருப்பான், சங்கி எதிரியாக இருப்பான், ஆர்எஸ்எஸ்காரன் எதிரியாக இருப்பான். நீ உலகத்தில் எத்தனையோ எதிரிகள் இருப்பாங்க. ஆனால் ஒல தஜிதன்னஹும் அஷத்தன் நாசி அதாவத்தன் லில்லதீன ஆமனும், மூமின்களுக்கு மிக கொடூரமான எதிரியாக, கொடூரமான துவேஷியாக, கொடூரமான எதிர்ப்பை காட்டக்கூடிய நபியன் யாரை பார்ப்பீர்கள் என்றால் யஹூதியை தான் பார்ப்பீங்க. நிறைய எதிரிகள் இருக்காங்க உலகத்தில். இஸ்லாத்துக்கு எதிரி எவ்வளோ பேர், கம்யூனிஸ்ட் கூட இஸ்லாத்துக்கு எதிரி தான்.
இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து முஸ்லீம்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறான்னா கம்யூனிசம் சிறுபான்மை, நம்மளும் சிறுபான்மைங்கிறனால அவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறான். ஆனால் கம்யூனிசம் பெரும்பான்மையாக இருந்த நாட்டில் பார்த்திங்கன்னா ரஷ்யா மாதிரி நாடுகளில் கம்யூனிசம் இஸ்லாத்தை அழிச்சுது, முஸ்லீம்களை கொலை பண்ணிச்சு. அப்போ கம்யூனிசம் எதிரி தான் இஸ்லாத்துக்கு. ஆனால் சில சமயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் சங்கிகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்துத்துவ வெறியர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ எதிரியாக இருப்பான். இப்படி உலகம் முழுவதும் எவ்வளோ எதிரிகள் இருப்பாங்க முஸ்லீம்களுக்கு. ஆனால் ஒல தஜிதன்னகும் அஷத்தன்னாசி அதாவத்தன், உலகத்திலேயே இல்லதீன ஆமனோ மோமின்களுக்கு மிகப்பெரிய கொடூரமான திவேஷியர்கள் யாரை பார்ப்பீர்கள் என்றால் யஹூதியை தான் பார்ப்பீங்க அப்படிங்களா. முதல் கெட்ட குணம். ரெண்டாவது கெட்ட குணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒல தஜிதன்னகும் அஹரசன்னாசி அலா ஹயாத்தி மினல்லதீன அஷ்ரகு. நபியே இந்த யூதர்களை எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே எல்லாருக்கும் தெரியும், சாதாரண மனுஷனுக்கு தெரியும், ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை எவ்வளோ தான், 60-70 தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உம்மத்தி பைன சித்தீன சபாயின், என்னோடய உம்மத்துடைய வயசு வந்து 60-70 மத்தியில் தான் அப்படின்னாங்க. அதனால் 70 தாண்டிட்டாலே அது என்னதுங்க, அது போனஸ், அல்லாஹ்வா கொடுக்குற போனஸ். நம்ம உம்மத்துடைய சராசரி வயசு என்ன, ரசூலோட உம்மத்துக்கு 60-70 மத்தியில் தான். இதுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்கள் 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷம்லாம் வந்திருக்கிறாங்க. ஆது சமூது கோத்திரத்தாரில் அது மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் உலகத்தில் வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ முன் சென்ற சமுதாயத்தில் ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு வயசை கொடுத்தான். ஆனால் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துன்னு சொன்னால் முஸ்லீம் காஃபிர் எல்லாத்துக்கும் தான். ரசூலா உம்மத்துனா யாருங்க, முஸ்லீம் மட்டும் இல்லை, முஸ்லீம்கள் காஃபிர் எல்லாமே ரசூலோட உம்மத்தினர் தான். அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு என்னுடைய உம்மத்தினர்னு சொன்னால் முஸ்லீம்கள் காஃபிர் எல்லாத்தையும் குறித்து சொல்கிறாங்க. பைன சித்தீன சபாயின் 60-70 மத்தியில் தான் என்னோடய உம்மத்துடைய வயசு ரசூலா சொன்னாங்க. இந்த விதி எல்லாத்துக்கும் தெரியும். ரசூலா சொன்னது எவ்வளோ உண்மைங்கிறது உலகப்பூரா பார்க்கணும். நம்ம 60-70 சராசரியாக இறந்துருவோம் மனுஷன். அதிகபட்சம் 80 ரொம்ப ரொம்ப கம்மி 70-80, 100ல் 1 1000ல் 1 100 தொடுறது, 100ல் 1 1000ல் 1 100 வயசை தொடுறது. அப்படிங்கும் பொழுது உலகத்தில் உள்ள விதி நியதி எல்லாத்துக்கும் தெரியும். இது உலகத்தில் வந்து 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் தான், அதிகபட்சம் 80 வருஷம் தான், அல்லது 90 வருஷம் தான், அவ்வளோதான் வாழ்வான் அப்படின்ட்டு. அதிகபட்சம் 100 தாண்டது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. ஆனால் இந்த யூதர்கள் மட்டும் எப்படி ஆசைப்படுவான்னா ஒல தஜிதன்னஹும் அஹரசன்னாசி அலா ஹயாத்தி மினல்லதீன அஷ்ரகு. நபியே உலகத்திலேயே உலக வாழ்க்கையின் மீது பேராசை கொண்டவர்களாக நீங்கள் இவ்வளோத்தான் பார்ப்பீர்கள். யார யூதர்களை உலக ஆசை மீது பேராசை. எப்படிப்பட்ட பேராசைன்னா எவத்தூன ஐயோ அம்மரு அல்ஃப சனத்தின், இவர்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறாங்க, 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இப்போ நம்ம ஒருத்தரை வாழ்த்துறோம் அப்படின்னா என்ன சொல்லி வாழ்த்துவோம், 100 ஆண்டு வாழ்க, 100 வயசு வாழ்கப்பா அப்படிங்குவோம். ஒருத்தர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் வந்துட்டார், என்ன சொல்லுவோம், ஹயாத்து 100ப்பா, உனக்கு ஆயுசு 100 அப்படிங்குவோம். ஆனால் ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு நீ 300 வருஷம் வாழ்வப்பா அப்படின்னு அவரே கேட்க சிரிப்பாரா இல்லையா. இல்லாத ஒன்று சொல்லி வாழ்த்துற, 200 வருஷம் வாழ்வப்பா நீ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார், கிண்டல் பண்ணுறார் நம்மளை அப்படின்னு நினைப்பார். நீ பொட்டுன்னு போயிருந்துங்கிறத இப்படி கிண்டல் பண்ணுறவர் போல் தருது அப்படின்னு. ஏன்னா நமக்கு யதார்த்தம் தெரியும், உண்மை தெரியும். மனிதனோட அதிகபட்ச உச்சபட்ச வாழ்க்கை எவ்வளோ தான் 100க்கு மேலே போக வாய்ப்பே கிடையாது. உச்சபட்சமே 100 தான் அப்படி எல்லாத்துக்கும் தெரியும், பச்சை குழந்தைக்கு தெரியும். அதனால் ஒருத்தரை பார்த்து நீ 300 வருஷம் வாழ்க, நீ 500 வருஷம் வாழ்னா சிரிப்பாம. ஆனால் இந்த யூதர்கள் இதுதான் யதார்த்தம் என்று தெரிந்தும், இதுதான் நடைமுறை என்று தெரிந்தும், இதுதான் ஃபேக்ட்னு தெரிஞ்சும் அவன் என்ன ஆசைப்படுவானா, 1000 வருஷம் உலகத்தில் வாழப்பான். அதுக்கு என்னென்ன பண்ணால் அதெல்லாம் செஞ்சு போகிறாங்க. 1000 வருஷம் அவன் வாழ போகிறதில்ல, வாழ்கிறதில்ல. ஆனால் அவன் எய்ம் என்ன, 1000 வருஷம் வாழணும். 1000 வருஷம் வாழ்கிற அளவுக்கு நான் ஒவ்வொருத்தரும் சொத்து சேர்த்துட்டு போவேன். நம்ம 100 வருஷம் ஆசைப்படுவோம், 100 வருஷம் சொத்து இருக்குன்னு சொல்லி. அவன் 1000 வருஷம் சொத்து சேர்ப்பான். அப்போ அந்த விளைவு என்னாச்சுன்னா, உலக வாழ்க்கையின் மீது கொண்ட பேராசை அவனை எப்படி ஆகிடுச்சுன்னா, உலகையே நாம் தான் ஆளணும், நாம் தான் வாழணும், நாம் தான் ஆளணும். உலகில் வாழ்பவர்களும் நாம தான் இருக்க வேண்டும், உலகை ஆள்பவர்களும் நாம தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பேராசை. இன்றைக்கி அதை நம்புகிறான். இது நம்ம சொன்னால் நம்ம சிரிப்போம், என்னங்க அப்படிலாம் முடியுமாங்கண்டு. ஆனால் அவன் ஊர்ஜிதமாக நம்புகிறான், உலகத்தையே வாழ பிறந்தவன் நாம தான், ஆள பிறந்தவன் நம்ம தான் அப்படின்னு. அவன் பண்ண சூழ்ச்சியினுடைய விளைவு தான் என்ன பண்ணான்னு சொன்னால், அதற்காக என்னென்ன பண்ணுமோ, அதாவது சுருக்கமாக சொல்கிறாந்தா உலகத்தில் வாழ்வதற்காகவும் அல்லது உலகை ஆள்வதற்காகவும் யூதன் என்ன வேணாலும் பண்ணுவான், எது வேணாலும் பண்ணுவான். அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்ன பண்ணுறாங்க பற்றி கவலையே இல்லை. எனக்கு ஒரே எய்மு, உலகத்தில் வாழ வேண்டும், உலகத்தை ஆள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவனது கெட்ட புத்தியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன பண்ணுறான் சொல்கிறான். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் சகோதரர்களே, இந்த உலகத்தில் என்ன பண்ணானா யூதர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீ மேசன் அப்படின்னு ஒரு குரூப் வந்தானுங்க. யூதர்கள்லேருந்து ஒரு ஃப்ரீ மேசன் அப்படின்னு குரூப்பு. அவங்களுக்கு இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க,
சீக்ரெட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. மொத்தமே ஒரு 13 ஃபேமிலி, ஒரு 13 குழுவம். அவனுடைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் ரூட் சைல்டு அப்படிங்கிறவன். ரூட் சைல்டுங்கிறவன் தலைவன். அந்த தலைவன் என்ன பண்ணான்னா அவன் தான் அந்த ஃப்ரீமேசனை உருவாக்குறான். அவனுடைய ஃபேமிலியில் தான் ஃப்ரீமேசனுங்கிறவங்க அல்லது இலுமினாட்டின்னு சொல்கிறவங்க. இவங்களுடைய சூழ்ச்சி இன்றைக்கி உலகையே ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் நம்ம யாருமே நம்ப மாட்டோம். இன்றைக்கி உலகத்தையே ஆள்றவங்க அவங்க தான். அவங்க என்ன நோக்கத்தை வெறி கொண்டார்களோ அந்த நோக்கத்திலே அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவரோட நோக்கத்தை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நோக்கத்துக்கு எதிராக யார் வந்தாலும் சரி அவனை கொல்லவும் தயங்க மாட்டாங்க, அழிக்கவும் தயங்க மாட்டாங்க. என்னோட அது சொல்கிறேன் இல்லையா, நான் என்னுடைய அச்சீவை நோக்கி போகும்பொழுது, என்னுடைய கோல் நோக்கி போகும்பொழுது என்ன தடை, என் பெத்த அப்பனாக இருந்தாலும் சரி, பெத்த தாயாக இருந்தாலும் சரி, கட்ட பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி அவனை அழித்து போட்டு என்னுடைய கோலை நோக்கி போவேன். இப்படி வெறி பிடித்தவர்கள் தான் யூதர்கள், தங்களுடைய நோக்கத்தில் வெறி பிடித்தவங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் பல நேரங்களில் அவனோட நோக்கத்தில் வெற்றி பெறுகின்றான். அவன் நோக்கத்தில் வெற்றி பெறுறான். காரணம் அந்த கோல் அச்சீவ் இதே தான் அவனுக்கு நோக்கம். என்னுடைய இலக்கு அதை வெற்றி பெறணும். அதற்கு யார் தடையாக இருந்தாலும் அந்த தடையை உடச்சி எடுத்து போயிட்டே இருப்பார். பெத்த தாப்பனாக இருந்தாலும் சரி, என்னை பெத்த தாயாக இருந்தாலும் சரி, நான் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி. அப்போ அதை பிளான் பண்ணி அதற்கேற்றவாறு அவன் சூழ்ச்சி பண்ணி தான் உலகையே ஆளணும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி உலகத்தின் ஒட்டுமொத்த வளங்களே அவன் கண்ட்ரோல் தான் இருக்குது. நம்ம நினைக்கிறோமே, பேப்பரில் பார்க்குறோம் தங்கம் விலை என்று கடும் சரிவு. சரிச்சது யார்? தங்கம் விலை சரிஞ்சதுப்பா. சரிச்சது யார்? அதை என்றைக்கே யோசிக்கிறோம் நம்ம. இப்போ நான் என் வீட்டில் நான் என் கடையில் வந்து ஒரு மூட்டை அரிசியை வச்சு வாசலில் போர்டு போடுறேன், இந்த அரிசி விலை கடும் சரிவு, மிக சகாயமான விலை அப்படின்னு போட்டு போனால் சரிச்சது யார்? நான் சரித்தேன். 1000 ரூபா விற்றுருந்த அரிசி மூட்டையை இன்றைக்கி 800 ரூபாய் ஆகிட்டேன், நான் குறைச்சேன். இப்போ தங்க விலை சரிவுன்னு பார்க்குறமே உலகம் பூரா சரியுது. ஒரு மெட்ராஸில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டுமில்லை, உலகம் பூரா சரியுது. அப்போ உலகம் பூரா தங்கம் சரியுதுன்னா சரிச்சது யார்? கேள்வி வரணுமா இல்லையா? யாருப்பா சரிச்சா தங்கம்? அது தானாக சரியும். ஏன்னா மணல் மேடா காத்தடிச்சுன்னு தானே சரியறதுக்கு. தங்கம் விலை கிடுகிடு உயர்த்தினது யார்? எப்படி வந்துச்சு? யார் உயர்த்தினா? அப்போ இதெல்லாம் ஒரு சக்தி இயக்குது. உலகத்துடைய முக்கியமான விஷயம், முக்கியமான வளம் 2 வளம் 3 வளம். ஒன்று தங்கம், இன்னொன்று ரியல் எஸ்டேட்டு, இன்னொன்று பெட்ரோல். இந்த 3ஐயும் அவன் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கான். நீங்கள் ஒரு 40-50 வருஷம் முன்னாடிலாம் ரியல் எஸ்டேட் இப்படி விலை போனால் யாரும் நம்பியிருப்போமா? இன்றைக்கி நம்ம வக்ஃப் சொத்துக்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் யார் கொடுத்ததுங்க? கவர்மெண்ட் கொடுத்ததா? முஸ்லீம்கள் கொடுத்தாங்க. இன்றைக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் வந்து 1 ஏக்கரை வக்ஃப் செஞ்சார் கேள்விப்படுறோமா? நடக்கிறதே இல்லை. காரணம் என்னென்னா, அன்னைக்கு வந்து பூமிக்கு மதிப்பே கிடையாது. அந்த தெதுவர் ஒரு ஒத்த பணமான தெதுவர் அதுலேயும் நம்ம இடம் தான் எடுத்துருப்போம் அப்படின்னா, ஏன்னா பூமிக்கு மதிப்பு கிடையாது, பூமியை வச்சு ஆண்டுட்டு பண்ணி எடுத்துருப்போம் அப்படின்னா. இன்றைக்கி ஒவ்வொரு இன்ச்சுக்கு மதிப்பு, பூமிக்கு ஒவ்வொரு இன்ச்சுக்கு மதிப்பு, லேண்டுக்கு 1 இன்ச்சுக்கு மதிப்பு. 1 ஏக்கர் வந்து அதில் ஃப்ளாட்டு போட்டு விற்றா கோடிகளும் சம்பாதிச்சிடறான். அப்போ நீ கொடுக்குறது மனசு வர மாட்டேங்குது, நீங்கள் வக்ஃப் செய்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்படியும் மீறி சில சீதேவிகள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு 1/2 இடம் தர்றாங்க, ஒரு பள்ளிவாசலுக்கு 1 இடம் தர்றாங்கன்னா அவங்க அல்லாஹ் இடத்துல மிகச்சிறந்தவர்கள், மாற்று கருத்தே கிடையாது. ஒரு மதரசாக நல்ல காரியத்துக்கு இடம் கொடுத்தாங்கன்னா மாற்று கருத்தே கிடையாது. அந்த காலத்தில் ஏக்கர் கணக்கில் 500 ஏக்கர் 600 ஏக்கர் பள்ளிவாசலுக்கு, மதரசாவுக்கு, கபிரிஸ்தானுக்கு எழுதி வச்சாங்கன்னா அந்த இடத்துல என்ன கிடையாது? லேண்டுக்கு என்ன கிடையாது? மதிப்பே கிடையாது. லேண்டுக்கு மதிப்பே கிடையாது. அதனால் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு பையன் தரமாட்டேங்கிறான். காரணம் என்ன? அப்படி விலை ஏற்றி வச்சு ஏற்றுனது யார்? நம்ம கொட்டாம்பட்டியில் இருக்கிற ஏதோ குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு கிரவுண்ட் இடத்த 50 வருஷம் இப்போ விலை ஏற்றுனது யார்? எனக்கு அதை யோசிக்கிறோமா? அப்போது ரியல் எஸ்டேட் இது யார் கண்ட்ரோல் இருக்குது? இலுமினாட்டி கண்ட்ரோல் இருக்குது. அவன் எந்த விலை நினைப்பான ஏற்றுவான், எங்கே இறக்குவான். அதே மாதிரி தங்கம், உலகத்தில் மிகப்பெரிய அசட் சொத்து தங்கம். அது யார் கையில் இருக்குது? இலுமினாட்டி கையில் இருக்குது. 3வது மிகப்பெரிய சொத்து பெட்ரோல். மிகப்பெரிய செல்வம் என்னதுங்க? பெட்ரோல். இந்த 3ஐயும் கண்ட்ரோல் வச்சுருக்கிறான். உலகத்தில் தங்கம், உலகத்தில் பெட்ரோலு, உலகத்துடைய ரியல் எஸ்டேட்டு, இந்த 3ஐயும் அவன் கண்ட்ரோல் வச்சுருக்கான். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் ஒரு ஆண்டிப்பட்டிலையோ அரசம்பட்டிலையோ ஏதோ ஒரு குக்கிராமத்தில் நீங்கள் வந்து ஒரு இப்போ பட்டி தொட்டியில் ஒரு இடத்த விற்கணுன்றாலும் அதனுடைய விலையை ஏற்றியவன் எங்கேயோ இருக்கிற கண்ணுக்கு தெரியாத யூதன், கண்ணுக்கு தெரியாத இலுமினாட்டி. இதெல்லாம் சொன்னால் நமக்கு புரியாது. என்ன சார் சொல்கிறீங்க, மாயாஜால கதை மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்போம். எதற்காக சொல்லுற சகோதரர்களே, இன்றைக்கி வார ஆரம்பிச்சிருது இந்த ஈரான்
இஸ்ரேல் வார் என்பது இது ஏதோ ஒரு ஈரான் அடித்தான் திருப்பி அடித்தான் சில கூமுட்டிங்க சும்மா சாதாரணமாக சொல்கிறாங்க. அது என்ன ஈரான் ஏற்கனவே அடித்தான் இல்லையா, அந்த கோத்தில் அடித்தான், இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இது என்னென்னா அவர்கள் அந்த இஸ்ரேலுக்கும் நஸ்ரானிகளுக்கும் யூதர்களுக்கும் நஸ்ரானிகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு அடிமை சேவகம் செய்கிறவங்க தான் இப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த போரை நம்ம பெருசுப்படுத்த அவசியம் இல்லை, இதை பற்றி ரொம்ப பெருசாக பேச வேண்டாம், ஏதோ ஒரு ஜஸ்ட் வார், இந்த உக்ரைனுக்கு ரஷ்யா இவங்களால போர் நினச்சி நம்ம அதை பற்றி ஜும்மாவில் பேசணுமா, அதை போய் தராவில் துவா செஞ்சோமா, தாஜில் துவா செஞ்சோமா, எல்லா உக்ரைனுக்கு உதவி செய்யலா, எல்லா ரஷ்யா ஜஸ்ட் லைக் ஒரு வார், அந்த மாதிரி வாரம் எடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் லைக் வாரம் எடுத்துருப்பாங்க. உண்மையிலேயே ஈமானை அடகு வச்சவன் தான் அந்த மாதிரி பேசுவான். ஈமான வித்தவன் இல்லை, ஈமான அடகு வச்சிருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த மாதிரி பேசுவான். இது ஒரு ஜஸ்ட் லைக் வார், இதை பெருசாக நீங்கள் பேச வேண்டாம், இதை பற்றி நான் பெருசாக அழட்டிக்க வேண்டாம், நம்ம ஈரானுக்காண்டி துவாவும் செய்ய வேண்டாம், ஈரானுக்காண்டி பத்வாவும் செய்ய வேண்டாம், அது அமெரிக்கா ஈரான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு சொல்கிறான்னா, ஒன்று உண்மையை மறைக்கிறான் அல்லது உண்மை தெரியாமல் வளர்றான். இப்படி பேசுகிறவன் உண்மை தெரிஞ்சுக்கிட்டே மறைக்கிறான், யாருக்காண்டி எதுக்காண்டி மறைக்கிறான் அல்லது உண்மை தெரியாமல் வளர்றான். இல்லை என்றால் சகோதரன் புரிஞ்சுக்கணும், இந்த போர் என்பது, இந்த ஈரான் இஸ்ரேல் போர் என்பது ஏதோ ஒரு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய போர் அல்ல, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் அல்ல, ஒரு இரண்டு பேரும் தத்துவங்கள், இரண்டு பேரும் தாத்பரியங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போர். ஏன் பக்கத்தில் இருக்கிற சவுதி அடிக்கலை இஸ்ரேலு, பக்கத்தில் இருக்கிற ஜோர்டான் அடிக்கலை, பக்கத்தில் இருக்கிற லெபனான் அடிக்கலை, அல்லது பக்கத்தில் இருக்கிற குவைத் அடிக்கலை, பக்கத்தில் இருக்கிற துபாய் அடிக்கலை. ஏன் அடிக்கலை? இவர்கள் எல்லாம் யூத நஸ்ரானிகளுக்கு அடிமை ஆகிட்டாங்க, செத்து போயிட்டான். செத்த பாம்பு அடிச்சு என்ன பிரயோஜனம்? செத்த பாம்பு அடிச்சு என்ன பிரயோஜனம்? இவன் நாளைக்கு காபத்துல்லா இழுத்து மூடுனா கண்டிப்பாக மூடிடுவான். இலுமினாட்டி சொல்லி தானே காபத்துல்லா மூடினாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. மூடினாங்களா இல்லையா? எதுக்காக வேண்டி? இலுமினாட்டி சொல்லி மூடுனான்னு சொன்னால் கேவலங்கிறதுனால யார் மேலே பழி தூக்கி போட்டாங்க? இல்லாத ஒரு கிருமியை உருவாக்கி அது மேலே பழி தூக்கி போட்டாங்க. என்னண்டு கொரோனான்னு சொல்லி. கொரோனா என்பதே ஒரு போலி, கொரோனா என்பது ஒரு டூப்ளிகேட். அப்படி ஒரு கிருமியும் கிடையாது, அப்படி ஒரு நோயும் கிடையாது. நல்ல நீங்கள் எதா நான் அந்த நேரத்தில் அப்போவே என்னுடைய யூடியூப் சேனலில் பேசினேன், அப்போயே எடுத்து சொன்னேன், நம்பாதீங்க, இது கொரோனா பொய், இது உலகளாவிய இலுமினாட்டியுடைய சூழ்ச்சி, இது வந்து டீபாப்புலேஷன் சொல்லுவாங்க, மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு, மக்களை அழிக்கிறதுக்கு அவன் கையாளக்கூடிய சூழ்ச்சி. இது மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னு சொன்னால், கொரோனா வந்து வீட்டில் இருந்தார், மௌத்தா போயிட்டார். ஒரு ஆள் காட்டுங்க பார்ப்போம். கொரோனாவில் மௌத்தாங்க போகிறோம், எங்கே மூத்தானாங்க? ஆஸ்பத்திரி போய் தான் மூத்தானாங்க. கொரோனாவில் மௌத்தான போகிற ஆஸ்பத்திரி போய் தான் மூத்தானாங்க. இவர் கொரோனா வந்தாருங்க, ட்ரீட்மெண்ட்டே பண்ணல, வீட்டிலே இருந்தார், மூத்தாயிட்டார். ஒரு ஆளை பார்க்க சொல்லு பார்ப்போம். யாருக்கு கொரோனா வரல? எனக்கு கொரோனா வந்துச்சு, எங்கள் வீட்டில் என் மனைவி கொரோனா வந்துச்சு, என் மகனுக்கு கொரோனா வந்துச்சு, எல்லாத்துக்கும் வந்துச்சு கொரோனா. நாங்களாம் மௌத்தாவிலையே. காரணம் அல்லா மேலே தவக்கல் வச்சு வீட்டில் இருந்தோம், ஆஸ்பத்திரி போகலை. யாரெல்லாம் அலறி அடிச்சு ஆஸ்பத்திரி போகணும், அவங்களே என்னன்னா மௌத்தானா. அப்போது இது டீபாப்புலேஷன் சொல்லி மக்கள் தொகை குலைக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய இல்லாத ஒரு கிருமியை, கற்பனையான கிருமியை உருவாக்கி, ஏன் இன்றைக்கி கொரோனா இல்லையா? செத்து போச்சா கொரோனாலாம்? இன்றைக்கி நினச்சாலும் இன்றைக்கே ஒரு கொரோனா உருவாக்க முடியும் யூதனால். இன்றைக்கே லாக்டவுனை ஏற்படுத்த முடியும். 2020 21 வந்து லாக்டவுனை இப்போ நினச்சா அவனால் கொண்டு வர முடியும். ஏன்னா ஒரு லாக்டவுனை நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டான். அது வந்து ஒரு ட்ரையல். லாக்டவுன் வந்து ட்ரையல். எல்லாத்தையும் மூடிட்டான். பள்ளியாசலை முடியாச்சு, வீட்டை முடியாச்சு, கடையை முடியாச்சு, ஹார்பரை முடியாச்சு, ஏர்போர்ட்டை முடியாச்சு, ரோட்டை முடியாச்சு, காட்டை முடியாச்சு, எல்லாத்தையும் முடியாச்சு. ஆனாலும் மக்கள் உயிரோடு இருந்தாங்க. எதனால்? எல்லாத்தையும் மூடிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் திறந்து வச்சுருந்தான். எல்லாத்தையும் மூடிட்டான், வானத்துலேருந்து பூமி வரையும் அத்தனையும் மூடிட்டான். ஆனால் எது மட்டும் திறந்துச்சு? ஒன்றே ஒன்று திறந்துச்சு. அது என்னதுங்க? ஒன்றே ஒன்று திறந்துச்சு. தெரியுமா என்னடே? தெரியலையா? ஆன்லைன் நெட்வொர்க் மட்டும் திறந்துச்சு. நெட்வொர்க்கை க்ளோஸ் பண்ணல. எல்லாம் ஆன்லைன் ஒழுங்காக வேலை செஞ்சு, எல்லா நெட்வொர்க் வேலை செஞ்சுது. அதில் மனுஷன் ஜாலியாக இருந்துட்டான். கடை முன்னாள் பரவாயில்லப்பா, நெட்டை ஃபோனை பாருப்பா, ஃபோனில் ரீல் பாருப்பா, ஃபோனில் ஃபேஸ்புக்கை பாருப்பா, ஃபோனில் இன்ஸ்டாகிராம் பாருப்பா, அதிலே ஜாலியாக நேரத்தை கழிச்சிட்டான். அவனுக்கு லாக்டவுன் பெரிய திறமாவே தெரியல. அவன் நினச்சான்னா நெட்வொர்க்கை க்ளோஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க, பாதி உலகம் செத்து போயிடும். நெட்வொர்க் யார் கண்ட்ரோல் இருக்குதுங்க? இலுமினாட்டி கண்ட்ரோல் வச்சுருக்கான். அவன் நினச்சானா உலகளாவே நெட்வொர்க்கை க்ளோஸ் பண்ணிட்டானா மீதி உலகம் செத்து போயிடும், பாதி உலகம் செத்து போயிடும். அப்போ ஒரு ட்ரையல் பார்த்துட்டான். கொரோனாங்கிற ஒரு பொய்யை சொல்லி, கொரோனாங்கிற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி நம்ம நினச்சது சாதிக்க முடிஞ்சது. உலகமே லாக்டவுன் ஆகிடுச்சு. இல்லைன்னா 2019 சொல்கிறான்னு வச்சுங்க, 2019 ஏன்பா ஒருத்தர் இருக்கிற நம்ம உலகத்தில், அவன் நினச்சானா உலகத்தில் உள்ள எல்லா ஏர்போர்ட்டையும் மூடிடுவான்பா. நம்புமா? உலகத்தில் எல்லா பார்லிமெண்ட்டையும் மூடிடுவான். இந்தியா பார்லிமெண்ட்டு, இங்கிலாந்து பார்லிமெண்ட்டு, அமெரிக்கா பார்லிமெண்ட்டு, இஸ்ரேல் பார்லிமெண்ட்டு, பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டு, ஆப்கானிஸ்தான் பார்லிமெண்ட்டு, ஆப்பிரிக்கா எல்லா பார்லிமெண்ட்டையும் மூடிடுவான்பா. அவன் நினச்சான்டா, யாரா நம்பியிருப்போமா? அவன் நினச்சானா வானத்தில் ஒரு ஃப்ளைட் பறக்காதுப்பா, நம்பியிருப்போமா? ஆனால் நடந்துச்சா இல்லையா?
கொரோனா வந்த நாடு, வராத நாடு, செத்த நாடு, சாவாத நாடு, கிருமி உள்ள நுழைஞ்ச நாடு, நுழையாத நாடு, எல்லா நாட்டிலையும் ஏற்பட்ட முன்னாள் இல்லையா? அதில் கொரோனாவுக்கு கட்டுப்படாத ஒரே நாடு உலகத்தில் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானை நம்ப மாட்டேன்ட்டான். ஆனாலும் அவன் ஏற்பட்டி மூட்டினான். ஏன்? ஃப்ளைட் வந்தால் தானே திறந்து வைக்க முடியும். மற்ற வெளிநாடு ஃப்ளைட் வரணுமா இல்லையா? நான் மட்டும் ஃப்ளைட் எங்கே கொண்டு இருக்கிறது? வானத்திலே சுற்றி திரும்பி கீழே இருக்கிறதுக்கா? அப்போ கொரோனா நம்ப மாட்டேன்னு சொன்னவனையும் என்ன பண்ணான்? நிர்பந்தம் அவன் என்ன நினைக்கணுமோ அதை சாதித்து செய்ய வச்சுட்டான். இதுதான் இலுமினாட்டியுடைய சூழ்ச்சி. அந்த இலுமினாட்டி வார் தான் இப்போ நடக்கக்கூடிய ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடக்கக்கூடிய வார். இது வந்து சாதாரண ஏதோ இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு வார், அமெரிக்காவுக்கும் யூதருக்கு நடக்கிற வார், ஈரானுக்கு நடக்கிற வார் இல்லை, இலுமினாட்டி வார். இனி இந்த உலகத்தை ஆளப்போவது இலுமினாட்டிகளா முஸ்லீம்களா? முஸ்லீம்கள் இனிமேல் கண்ணியம் தள்ளணும் நிற்க போகிறாங்களா இல்லையா? ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் இவனுடைய அந்த நோக்கத்திற்கு, உலகத்தையே ஆளணுங்கிற நோக்கத்துக்கு முதல் எதிரி எதுனா இஸ்லாம் தான். இலுமினாட்டிய கொள்கை முதல் எதிரி யார்? இஸ்லாம் தான். அவனுடைய அத்தனை கேடுகட்ட கொள்கைத்தையும் சம்மட்டி அடிக்கிறது இஸ்லாம் தான் அடிக்குது. அதனால் அவனுடைய முதல் எதிரி இஸ்லாம் தான். இல்லைன்னு சொன்னால் ஒரு யூதனுக்கு மார்க்க ரீதியாக முதல் எதிரி யாருன்னா கிறிஸ்தவர்கள். மார்க்க ரீதியாக ஒரு யூதனுக்கு முதல் எதிரி யார்? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவனுக்கு முதல் எதிரி யார்? யூதன். ஏன்? தான் கடவுள் நம்புகிறானே, கிறிஸ்தவன் கடவுள் நம்புகிறானே, யாருங்க? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை விபச்சாரின் மகன் சொல்கிறான். யார்? யூதன். இன்னைக்கு சொல்கிறான் விபச்சாரத்தில் பிறந்த இயேசு நவுதுபில்லா இயேசு கிறிஸ்துங்கிறான். ஆனால் ஈன் பல்ல இடிச்சு அவன் ஓட்டிகிட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்து நான் தான் கொலை பண்ணேங்கிறான். நாங்கள் தான் கொலை பண்ணோம் ஓப்பனாக சொல்லலாம், டிக்ளேர் பண்ணுறான். அல்லாஹ் சொல்கிறான் அது வேறு விஷயம். ஒமா கத்தலுஹு ஒமா சலபுஹு வலாக்கின் சுபிகளும் அல்லாஹ் கொள்ள அவன் கொல்லவும் இல்லை, அவன் தூக்கில் இதில் செல்வியில் மாற்றவும் இல்லைங்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான் நாங்கள் தான் கொன்னேன் பகிரங்கமாக சொல்கிறான். இருந்தாலும் தான் கடவுளையே கொன்னன்னு சொல்கிறான். அவனோட போய் கை கோத்து நிற்கிறான். காரணம்னா அவனுக்கு மதத்தை விட கொள்கையை விட அரசியல் முக்கியமாகி போச்சு. இவனுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. நம்ம பல பேர் நினைக்கிறோம் அமெரிக்கா சப்போர்ட்டில் தான் இஸ்ரேல் இருக்குன்னு சொல்லி. பெரிய தப்பு. இஸ்ரேல் சப்போர்ட்டில் தான் அமெரிக்கா இருக்குது. இஸ்ரேல் சப்போர்ட்டில் தான் அமெரிக்கா இருக்குது. காரணம் என்னக்கா? அவன் உலகை ஆள வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டான். அது ட்ரம்ப்பாக இருக்கட்டும், டொனால்டு ட்ரம்ப், இது ஜோ பைடனாக இருக்கட்டும், அல்ல பில் கிளின்டனாக இருக்கட்டும், அல்ல ரீகனாக இருக்கட்டும், யார் யாருக்கு என்னென்ன வீக்னஸுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த வீக்னஸை கையில் வச்சுருக்கோம் இவன். எனக்கு தெரியும் அவனுடைய பாலிசி என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விலை உண்டு. விலை நிர்ணயிக்கப்படாத மனிதனே கிடையாது. இவன் வந்து பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான், எவ்வளோ பணம்னு ஆசைப்பட மாட்டான். ஆனால் வேற ஒன்றுக்கு ஆசைப்படுவான். இவன் பொண்ணுக்கு ஆசைப்பட மாட்டான், எவ்வளோ அழகான பொண்ணு இருந்தாலும் சரி அதெல்லாம் வேணான்ட்டுருவான். ஆனால் இவன் வேறு ஏதாவது வீக்னஸ் இருக்கும். இவன் நகைக்கு ஆசைப்பட மாட்டான், இவன் நகை ஆசைலாம் கிடையாது, ஆனால் வேறு ஏதாவது வீக்னஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விலை உண்டு. இதுதான் அவனுடைய பாலிசி, யூதனுடைய பாலிசி. அந்த விலை என்னன்னு கண்டுபிடிதான் அவனுடைய திறமை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விலை உண்டு. அந்த விலை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு யாரோட வேலை? யூதனுடைய வேலை. அந்த விலையை கண்டுபிடிச்சி வச்சு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முதல் எதிரியே முஸ்லீம்கள் தான், இஸ்லாம் தான். நம்முடைய உலகை ஆள வேண்டும், உலகை நாம் மட்டும்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற இந்த கொள்கைக்கு முதல் எதிரி யார்? இஸ்லாம் தான். அப்போ அந்த இஸ்லாமிய நாடுகளை அடிக்கணும். இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஆல்ரெடி சரண்டர்டு. முஸ்லீம் நாடுகள் எல்லாமே ஆல்ரெடி சரண்டர் ஆகிடுச்சு. யாரும் நமக்கு வந்து எதிரி இல்லை, எல்லாம் சரண்டர் ஆகிட்டான். சரண்டர் ஆகாமல் நிற்கிற ஒரே ஆள் யார் தான்? ஈரான் தான். அப்போ ஈரானை மட்டும் அடி. இப்போ சொல்லுங்கள், இது ஜஸ்ட்டு ஈரான் இஸ்ரேலுக்குள்ளே வாரா, இல்லை இது ஒரு கொள்கை போரா, இலுமினாட்டி போரா? அதனால் இது வந்து ஒரு சாதாரண ஜஸ்ட் லைக் ஈரான் போர் அல்ல. நம்ம சும்மா அப்படியே விட்டு போங்கிறதுக்கு. உலகில் வாழப்போவது இஸ்லாமா யூதமா என்பதற்கான போர் இது. இந்த போரில் அவன் ஈரானை ஈராக்கை மாதிரி அடித்து துவம்சம் பண்ணி அங்கே ஒரு அடிமையை ஏற்படுத்தின மாதிரி ஏற்படுத்திட்டாண்டாக்கா. பாகிஸ்தானில் ஒரு அடிமை பிரதமர், அதே மாதிரி சவுதி நாடுகளில், அரபு நாடுகளில் அடிமை ராஜாக்கள், அடிமை பிரதமர்கள், அதே மாதிரி துருக்கியில் ஒரு அடிமை ராஜா, கத்தாரில் ஒரு அடிமை ராஜா, இப்படி எல்லா நாடுகள்லையும் ஒரு அடிமை ராஜாக்களை வச்சுருக்க மாதிரி ஈரான்லேயும் ஒரு அடிமையை போட்டு இவன் ராஜா ஆகிட்டானா, அவன் வேலையை முடிஞ்சு போச்சு. நீ அவ்வளோதான், அவனுடைய எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அவன் போகிற பாதையில் ஸ்பீடாக போயிட்டே இருப்பான். என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பான். அவன் இஸ்லாத்தை நசுக்குவான், இஸ்லாத்தை மீது அவதூறு சொல்லுவான், இஸ்லாத்தை அழிக்கணும் திட்டமிடுவான். அது வேறு விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத்தினாலும் இஸ்லாத்தை பாதுகாப்பான். இறுதி வெற்றி இஸ்லாத்துங்கிறது அது வேறு விஷயம். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்? இஸ்லாத்தை அழிக்கணும் எல்லா முயற்சி பண்ணிகிட்டு இருப்பான். அதே நேரத்தில் இந்த போரில் மட்டும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஈரான் வென்று விட்டால் இன்ஷா அல்லாஹ் உலகத்தின் நிலைமையே தலைகீழாக மாறும். நேற்று ஈரான் புதிய ஜனாதிபதி, புதிய அதிபர் அறிவிச்சிருக்காரு பாருங்கள். 3 அம்ச கொள்கைகளை சொல்லியிருக்கிறாரு. அடி வாங்குறாங்க, ஈரான் அடி வாங்குறாங்க. தெஹரான் நகரவே பற்றி எரியுது. மக்கள் கொத்தா மூத்தாயிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்களுடைய கைதான் ஓங்குது, ஈரானுடைய கைதான் ஓங்குது. காரணம், அவங்க இப்படியெல்லாம் போர் நடக்கும் என்று எதிர்பார்த்து அதற்கான சரியான ப்ரிப்பரேஷனோடு இருக்கிறாங்க. மற்ற அரபு நாடுகள் மாதிரி கோழையாக இல்லை. அமெரிக்கா நம்பி இல்லை.
அமெரிக்கா நம்மளை காப்பாற்றுவான், அமெரிக்கா இந்த அரபு நாடுகளுக்கு அல்லாஹ் காப்பாற்றுவாங்க நம்பிக்கை இல்லை. யார் காப்பாற்றுவான்? அமெரிக்கா காப்பாற்றுவாங்க நம்பிக்கை. இன்றைக்கி சவுதியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று புலம்பியிருக்கிறான். சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று புலம்பியிருக்கிறான். என்னென்று, நாங்கள் அமெரிக்கா எங்களை காப்பாற்றோம், அமெரிக்கா எங்களை காப்பாற்று நினச்சவங்களாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது ஈரான் ஒரு அடி அடித்த உடனே அமெரிக்க பில்டரெலாம் பயந்து ஓடுறான். இது இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அமெரிக்கா இதுவரை எங்களை காப்பாற்றலை, நாங்கள் தான் அமெரிக்கா காப்பாற்றிருந்துருக்குறோம், நாங்கள் தான் இது வரைக்கும் அமெரிக்கா காப்பாற்றிருந்துருக்குறோம். அப்போ அந்த அந்த பிம்பம் உடையுது, அந்த யூத நஸ்ரானியோட பிம்பம் உடையுது. இப்போ அவர் இப்போ முஜ்தபா குமைனி இப்போ வந்திருக்கிற புதிய அதிபர், அவங்க ஷியா ஹியா அதெல்லாம் இருக்கட்டும், அவங்களோட மாறுபட்ட கொள்கை, கேடுகட்ட கொள்கை, அது மற்ற அதை வழிகட்ட கொள்கை, அதில் நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய போர் என்பது இது ஏதோ ஒரு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய போர் அல்ல, இஸ்லாத்திற்கும் யூதத்துக்கும் நடக்கக்கூடிய போர். ஏன் அவன் இஸ்லாம்னு எதை தான் பார்க்குறான்? யூதன் யூதன் இஸ்லாம்னு எதை தான் பார்க்குறான்? இஸ்லாமிய தலைவர்னு யாரை தான் பார்க்குறான்? அவன் அலி ஹுமேனியை தான் பார்க்குறான். அலி ஹுமேனி தான் பார்த்தான். அதனால் முதல்ல அவரை போட்டு தள்ளணும், அவரை ஷஹீதாக்கணும். இன்றைக்கி முஜ்தபா ஹுமேனி தான் முதல் எதிரியாக பார்க்குறான். மற்ற எந்த அரபு நாடுகளையும் அவன் இஸ்லாமியனா பார்க்க தயாராக இல்லை. ஏன்னா எல்லாம் சரண்டர் ஆகிட்டானே, அதனால் இவங்களாம் ஒரு முஸ்லீம் தலைவர்களே இல்லை, இவங்களாம் இஸ்லாமிய தலைவர்களே இல்லைங்கிற முடிவு வந்துட்டான். அவன் இஸ்லாமிய தலைவனாக இது தனக்கு மிகப்பெரிய எதிரியாக பார்க்குறது. அவன் ஷியாவா கேவா அதெல்லாம் அப்புறம் ஒதுக்கிப்பா, எனக்கு எதிரி நீ தான். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஹுமேனி என்ன அறிவிச்சிருக்கிறார், முஜ்தபா ஹுமேனி என்ன அறிவிச்சிருக்கிறாரு, நாங்கள் போரை நிறுத்த வேண்டும் என்றால், அடி வாங்குறதுமே ஈரான் வாங்கிட்டு இருக்கிறான், ஆனாலும் அழிவு யாருக்கு அதிகமாக? இஸ்ரேலுக்கு அதிகமான அழிவு, ட்ரம்ப்புக்கு அழிவு. முந்தான துறை புலம்பிக்கிட்டு இருந்தான், நாங்கள் அடுத்து தரைப்படையை அனுப்போண்டு. நேற்று ரிப்போர்ட்டர் கேட்குறான், தரைப்படை எப்போ அனுப்ப போகிறேன்ட்டு, நீ வாய் முடிச்சுமா இருக்க மாட்டியா அப்படின்ட்டு போகிறான். வாய் முடிச்சுமா இருக்க மாட்டியா, இது இந்த நேரத்தில் கேட்குற கேள்வி இல்லை இது அப்படின்ட்டு போகிறான். இப்போ முந்தானத்துக்கு கத்திக்கிட்டு இருந்தான், அடுத்து தரைப்படை அனுப்ப போகிறோம், உள்ள நுழைக்க போகிறோம் கத்திக்கிட்டு இருந்தவன் நேற்று என்ன சொல்கிறான், வாங்குற அடிக்கு பயந்து வளர்கிற மாதிரி வளர்றான், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. இன்றைக்கி அடி உதவ ஆரம்பிச்சிருச்சு. என்னண்டு இறங்கி வர, ஆஹா ஏன்னா பென்டகன் வான் அறிவிச்சிருச்சு, வாணி கொடுத்துட்டான். இது ஒரு வாரம் நீடிச்சுனாக்கா நம்மகிட்ட எல்லா ஆயுதம் க்ளோஸு. ஏன்னா இருந்த ஆயுதத்தை பிறகு விற்றுட்டான் அவன். அமெரிக்கா அவன் ஆயுத வியாபாரி, 2 நாட்டுக்கு போய் சண்டை போட்டுவான், 2 பேரும் ஆயுதத்தை விற்பான். இது அமெரிக்காவோட வேலை. அவன் இருந்த ஆயுதத்தை பிறகு விற்றுட்டான். இப்போ இனி தயாரிக்கணும்னாக்கா பெரிய செலவாகும். இவன் நினச்சான் மற்ற நாடமாக 2 குண்டு தூக்கி போட்டால் ஈரான் அழிஞ்சிருவான், அதோட முடிஞ்சு நினச்சான். இங்கே பார்த்தா அவன் தாக்கு பிடிச்ச திருப்பி அடிச்சுட்டு நிற்கிறான். இங்கே பார்த்தா ஸ்டாக் இல்லை, பென்டகன் எச்சரிக்குது, ஐயோ ஸ்டாக் இல்லை, போரை நிறுத்துன்னு. இப்போ போரை நிறுத்தலாமான்னு பேச ஆரம்பிச்சிடான். இப்போ ஈரான் சொல்கிறான், போரை நிறுத்தணும்னு சொன்னால் முதல் கண்டிஷன், வளைகுடா நாடுகளில் உள்ள அத்தனை துருப்புகளையும் வாபஸ் வாங்கு. அல்லாஹ் அக்பர். இதுதானே உலகம் இவ்வளோ இயங்கிட்டு இருந்துச்சு, இதுதானே யூதர்களை பெரிய பலமாக இருந்துச்சு. முதல்ல நான் நிறுத்தணுமா, முதல்ல 1 மாதத்துக்குள்ள வாபஸ் வாங்கு. ஒரே மாதத்துக்குள்ள வாங்கணும் வாபஸ், ஒரே மாதத்தில். சும்மா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், பேச்சுவார்த்தை பண்ணலாம், அதை வாபஸ் வாங்க, அப்புறம் உட்காந்து பேசுவோம். முதல் கோரிக்கை அதுதான். நீ எங்கள் நாட்டுக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணிட்ட, எங்கள் தலைவரை கொலை பண்ண, எங்கள் நாட்டுக்குள்ளே போது எங்கள் தலைவரை கொலை பண்ண, எங்களை ஆயிரக்கணக்கான 100கணக்கான பள்ளி சிறுமிகளை கொலை பண்ண, எங்களுக்கு அநியாயம் பண்ண, அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். எங்கள் நாட்டு மீது பொருளாதார தடை போட்டு எங்களுக்கு எத்தனை பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் நஷ்டத்தை ஏற்படுத்தினேன், அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். முதல்ல அக்ரிமெண்ட்டே முதல் கண்டிஷனாக, முதல்ல உன் துருப்பு எங்கள் முஸ்லீம் நாடுகள்லேருந்து வெளியே போ. எவ்வளோ பேர் தைரியம் வேணுதுக்கு. அப்படி ஒரு கால் ட்ரம்ப்புக்கு வேறு வழி இல்லை, ஒன்று தள்ளி போடலாம், அது வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா ஏற்றுக்கிட்டாகணும். வேறு பேச்சுவார்த்தை அவன் தெளிவாக இருக்கான். ஈரான் பேச்சுவார்த்தைலாம் சான்ஸே கிடையாது. நீ ஆரம்பித்தவன், நான் தான் முடிப்பேன், நீ தான் அடிக்க ஆரம்பிச்ச, நான் ஆரம்பிக்க, நீ தான் அடிக்க ஆரம்பித்தேன், முடிக்கிறது நானாக இருப்பேன், நான் நினச்சாதான் முடிப்பேன், அடிக்கிறது நிறுத்துவேன். நிறுத்தணும்னு சொன்னால் இதுதான் முதல் கண்டிஷன். எல்லா அரபு நாடு யாரும் எதிர்பார்க்காத கண்டிஷன் இது. ஆனால் யாரும் எதிர்பார்க்கல. என்ன நினைச்சாங்கன்னா, எங்களுக்கு பணம் கொடு, நாங்கள் ரொம்ப நீ பொருளாதார தடை ஏற்படுத்துறதுனால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு இத்தனை நஷ்டஈடு கொடு, வட்டி கொடு, பணம் கொடு, அப்படி கேட்பான்னு எதிர்பார்த்தாங்க. இது யாரும் எதிர்பார்க்காம பெரிய குண்டாத்திக்கு போட்டான். மற்ற அரபு நாடுகளில் இருந்தும் உன்னோட ட்ரூப்புகளை மேலே வாபஸ் வாங்கு. அல்லாஹ் அக்பர். இதுக்கு என்ன தைரியம் வேணும்? வாபஸ் 1 மாதத்தில் வாபஸ் வாங்கினா நான் அடிச்சுட்டு தான் இருப்பேன். இன்னும் என்கிட்ட இருக்குது. என்னண்டா அவன் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணதுனால இன்றைக்கி அந்த போர் நிபுணர்லாம் சொல்கிறாங்க, எந்த மீடியாக்கள் எடுத்து பாருங்கள், அவன் எவ்வளோ தான் மறைச்சு வைத்தாலும் சோஷியல் மீடியாவில் மறைக்க முடியல. நடுநிலையான ஆட்கள் ஈரான் சப்போர்ட் பண்ணுறான், அவனுக்கு ஈரான் எந்த சம்மந்தம் இல்லை, ஈரான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இதனால் வரைக்கும் உக்ரைன் போரில், ரஷ்யா போரில் வந்து அமெரிக்கா தலையிட வேண்டும், அமெரிக்காவுடைய மத்தியஸ்தம் பண்ணால் அந்த போர் நிற்கும் அப்படின்னு பேசணும் போறா. இன்றைக்கி அமெரிக்கா எதிராக பேசிகிட்டு இருக்கிறான். அமெரிக்கா உலகமாக வல்லரசு, உலகமாக மத்தியஸ்த மண்டலம் திறமையான ஆள் அப்படிலாம் பேசினவன் இன்றைக்கி ஈரான் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். அமெரிக்கா எதிராக பேசிகிட்டு இருக்கான். அமெரிக்கா பராடி வாங்குது இல்லை. காரணம் என்னென்னா, அதனால சகோதரர்களே, இது ஏதோ ஜஸ்ட் லைக் வார் அல்ல, இது ஈரானுக்கு அமெரிக்கா போரில் 2 கொள்கைகளுக்கு எதிரான போர். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எதிர்காலம் இஸ்லாத்திற்கா யூதத்திற்கா என்பதற்கான போர்.
இந்த 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 மாதிரி ஸ்டாண்ட் ஈரான் எடுக்கிறதுனால அமெரிக்கா ஒரு கால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அத்தனை அரபு நாடுகளுடைய துருப்புகளையும் எடுத்து போயிட்டா சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஒரு ஹிலாஃபத் உருவாகும். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்தபடி ஒரு ஹிலாஃபத் உருவாகும். அந்த உலகளாவிய ஹிலாஃபத்துக்கு பிறகும் யூதர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, சீண்டுவாங்க, யூதர்களை அடிப்பாங்க. அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரிக்கத்துல் குப்ரா நடக்கும். என்ன குப்ரா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் யூதர்களுக்கு முஸ்லீம் மத்தியில் மிகப்பெரிய போர் நடக்கும். அந்த போரில் யூதர்கள் மலைகளுக்கு பின்னாலும் பாறைகளுக்கு பின்னாலும் மரத்துக்கு பின்னாலும் ஓடி போய் ஒளிவாங்க. அந்த நேரத்தில் பாறைகளும் மரங்களும் பேசும். எப்படி பேசும்? யா முஸ்லீம் தால் வரா யஹூதி யுக்துலு, ஓ முஸ்லீம் எங்க வா, எனக்கு பின்னாடி யூத ஒளிஞ்சிருக்கான், கொல்ல அவனை என்று மரங்கள் பேசும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மரங்கள் பேசும், பாறைகள் பேசும், கற்கள் பேசும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸை நாம் நம்புகிறோம் இல்லையோ, யூத நம்புகிறான். நமக்கு கடைசி காலம் இப்படி தான் ஆக போகுது, ஆனால் இருக்கிறது நல்லா இருந்து போயிடலாம், அதையும் தாண்டி ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த முயற்சி வெறி தான் அவனை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஈரான் இஸ்ரேல் போர் என்பது இது ஒரு சாதாரண போர் அல்ல. இது இன்ஷா அல்லாஹ் உலகத்தினுடைய வரைபடத்தை மாற்ற போது, உலகத்திலே நிறைய தலைகளாக மாற்ற போது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்ற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வாக்குறுதி உண்மையாக போகுது. நாம் இந்த புனித ரமலானிலே குறிப்பாக கடைசி 10 இருக்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவுகள் வருது. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் கடைசி ஜும்மா. அல்லாஹ் நாடுனா அடுத்த ஜும்மா ரமலானாக இருக்கிறதோ இல்லை பெருநாளாக இருக்கிறதோ தெரியல. சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்ட துவா செய்யணும். யா அல்லாஹ் இந்த போரிலே யூத நஸ்ரானிகளுக்கு அழிவை கொடு, இஸ்லாத்திற்கு வெற்றியை கொடு. ஈரானுக்கு வெற்றி அல்ல, யார் கொடு? இஸ்லாத்திற்கு வெற்றியை கொடு. ஏன்னா இன்னொரு பயம் இருக்குது. என்ன பயம்னா, இந்த ஷியாக்கள் அதையும் சொல்லிடுறேன், இந்த ஷியாக்கள் இவங்க ஒரு கேடுகட்ட கொள்கையை சார்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொலை பண்ணியிருக்கிறாங்க வரலாறுல ஷியாக்கள். ஆனால் இவங்ககிட்ட அதிகாரம் போச்சுன்னா, ஷியா கிட்ட போய் எல்லா அரபு நாடுகளும் அமெரிக்காவுக்கு அடிமையாக இருந்த மாதிரி நாளைக்கு ஷியாட்ட போய் அடிமையாக மாறிட்டானா அல்லாஹ் காப்பாற்றணும், எல்லா அரபு நாட்டையும் ஷியா நாடாக மாற்றி விட்ருவாங்க. அது எலிட்டையும் தப்பிச்சு புலிகிட்ட மாட்டின கதையாகி போயிடும். அதனால் அப்படியும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்திற்கு வெற்றியை கொடுக்கட்டும். அதுக்கு ஷியாக்களை ஒரு கருவியாக அல்லாஹ் பயன்படுத்தட்டும். ஷியாக்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி இஸ்லாத்துக்கு வெற்றி கொடுக்கணும், முஸ்லீம்களுக்கு வெற்றி கொடுக்கணும். எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்ற அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் நற்செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதியாக்கி தருவானாக, உண்மையாக்கி தருவானாக. அதற்கெல்லாம் நாமும் அல்லாஹ்வோடு நெருங்கி இபாதத்துகள் செஞ்சு நம்முடைய துவாக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்போமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமைக்குரியவர்களே, இன்றைய காலகட்டம் எவ்வளவு சீரழிந்து போய் கிடைக்கின்றது. நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு தெரியாத விஷயம் அல்ல. நம்முடைய பிள்ளைகள், பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகள் கல்வி கற்க அனுப்புகின்றோம். ஆனால் அங்கே கல்வி கற்பதை விட அவர்கள் ஒழுக்கக்கேடுகளை கற்கக்கூடிய மோசமான சூழ்நிலையை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் கூட பழகக்கூடிய பிள்ளைகள் கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். இதனால் இன்றைக்கி ஒவ்வொரு பெற்றோருமே கவலைப்படுறோம். நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்து ஆளாக்குவதற்குள் நாம் படக்கூடிய பாடு கொஞ்சம் நெஞ்ச விஷயம் அல்ல. இதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தீனுல் இஸ்லாத்தை கொடுத்துருக்கான். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தால் அதன் மூலமாக எவ்வளோ பெரிய ஹராமான விஷயங்கள், எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகள், எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு வந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மார்க்க கல்வியை வைத்து அவர்களை ஹராமை எடுத்து நல்ல பிள்ளையாக உருவாக்குவான். அந்த அடிப்படையில் நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் ஜாமியா தாருல் இல்மி. உலக கல்வியும் மார்க்க கல்வியும் ஒரு சேர கற்றுக் கொடுத்து அவர்களை 6ஆம் வகுப்பிலிருந்து டிகிரி முடிக்கிற வரைக்கும் எந்த கிளாஸ்ல வேணாலும் சேர்க்கலாம். நீங்க நோ ஏஜ் லிமிட், நோ எஜுகேஷன் லிமிட், அந்த பாலிசியை கொண்டு வந்திருக்கிறோம். 6ஆம் வகுப்பு பிள்ளைகளா இருந்தா அவங்களுக்கு 10ஆம் வகுப்புக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல அவங்களை படிக்க வச்சு அந்த 5 வருஷத்துல அவங்களை ஹாஃபிஸா ஆக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு 10ஆவதுக்கு அப்புறம் 11th 12th நம்மளே படிக்க வைப்போம். அதுக்கப்புறம் 5 வருஷம் லா கோர்ஸ். லா கோர்ஸ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இந்தியாவோட நிலைமை என்னன்னு சொன்னால், முஸ்லீம்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அது ஹிஜாப்லேருந்து சிஏ என்ஆர்சி வரைக்கும், வக்குஃப் பிரச்சனை வரைக்கும் அத்தனைக்கும் சட்டப்படி போராடி தான் நம்முடைய பிரச்சனை தீர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த நிலையிலே நம்ம சமுதாயத்திற்கு நிறைய அட்வொகேட்டுகள் தேவைப்படுகிறார்கள். அட்வொகேட்டுக்கு மட்டுமல்ல, மேஜிஸ்ட்ரேட்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வரைக்கும் முஸ்லீம்கள்
போய் அமர வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கின்றோம். இதற்காக தான் நம்ம அப்படி மேஜிஸ்ட்ரேட்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், முன்சிப்பாக இருக்கட்டும், மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கட்டும், அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே ஆலிம்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் ஆலிம் ப்ளஸ் அட்வொகேட்னு ஆரம்பித்து கடந்த 5 வருஷமாக சிறப்பாக நடத்திட்டு 4 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் 5வது வருஷத்தில் ஆரம்பிக்கிறோம். இப்போ 50 மாணவர்கள் தங்கி ஓதிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு லா கோர்ஸ் இருக்குது. பெங்களூரில் உள்ள அல்லமின் லா யூனிவர்சிட்டியோட நம்ம டைப் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு முழுமையான லா கோர்ஸ் கொடுக்குறோம். இதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஹைகோர்ட் நீதிபதிகள், திறமையான சீனியர் லாயர்ஸ்கள் கொண்ட டீம் வந்து அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இதற்கு ஜாமியா தாருல் இல்மிலே உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து மார்க்க கல்வியும் உலக கல்வியும் ஒரு சேர கற்றுக்கொள்வதற்கான அல்லாஹ் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு. இவர்களுக்கு நம்ம தங்குமிடம், சாப்பாடு, பாட புத்தகங்கள், நல்ல ஒழுக்க சூழ்நிலை, உடற்பயிற்சி, வாரம் வாரம் கராத்தே பயிற்சி கொடுக்குறோம், தினந்தோறும் உடற்பயிற்சி கொடுக்குறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஸ்பெஷல் டீச்சர் போட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி கொடுக்குறோம். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொந்த பிள்ளைகளை எவ்வளோ திறமையான பிள்ளைகளாக படிக்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஜாமியா தாருல் இல்மி மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை அட்மிஷன் போடுங்க. அட்மிஷன் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரமலானில் 6th ஆரம்பித்து நீங்கள் டிகிரி வரைக்கும், டிகிரி முடிச்சிருந்தா கூட இன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார், டிகிரி முடிச்சிருக்கிறேன் எனக்கு அட்மிஷன் கிடைக்குமா, தாராளமாக அட்மிஷன் வாங்க. அவர் 6th ஆரம்பித்து நீங்கள் டிகிரி வரைக்கும் நோ ஏஜ் லிமிட், நோ எஜுகேஷன் லிமிட். நீங்கள் எந்த லெவலில் வரீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு தகுதியான கோர்ஸ் எந்த கோர்ஸோ அந்த கோர்ஸை கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்களை கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வல்ல ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தை உன்னதமான சமுதாயமாக உருவாக்குவதற்காக, அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக உருவாக்குவதற்காக நாங்கள் எடுத்து வந்த முயற்சியை அல்லாஹ் கபூல் செய்வதற்காக துவா செய்யுங்க. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.